ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டெய்லியும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஃபீச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, யூஸ்வலாக நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும், சாம்சங் மொபைல் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா பிராண்ட் ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷனில் வைரஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கூகுள் நிறுவனமே ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம அதை கிளிக் பண்ணி செக் பண்ணும் பொழுது நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லிடும். நம்ம பல தடவை யோசிச்சிருக்கிறோம், இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் போய் நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னா ஒரு நல்ல வைரஸ் ஸ்கேனர் நம்ம போடுவோம் இல்லைங்களா. காஸ்பர்ஸ்கை போடுவோம், மெக்கஃபி, இந்த மாதிரி நல்ல பவர்ஃபுல்லான வைரஸ் ஸ்கேனரை இன்ஸ்டால் பண்ணி அது பேஸில் ஒர்க் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுல நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நம்மளை எந்த வைரஸும் தாக்கிடாது, ஏன்னா அவங்க டெய்லி அப் டு டேட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி மொபைலுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டால், மொபைலில் சாம்சங் நிறுவனம் ஒரு வேற வேலை ஒன்று செஞ்சுருக்காங்க. என்னன்னா, மெக்கஃபி இருக்கு இல்லைங்களா, மெக்கஃபி கூட டைப் பண்ணி ஒரு ஆன்டி வைரஸ் ஸ்கேனரை நம்மளுடைய சாம்சங் மொபைலில் பில்டின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. மெக்கஃபிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி வைரஸ் ஸ்கேனர். சாம்சங் அவங்க கூட டைப் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற அப்ளிகேஷனில் வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது டே டு டே பேஸில் நம்ம செக் பண்ணிக்க முடியும். நம்மளே அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து, ஸோ இந்த டைம் எனக்கு செக் பண்ணி சொல்லு டெய்லியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரையும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சாம்சங் நிறுவனம் வந்து மெக்கஃபி கூட டைப் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி வைரஸ் ஸ்கேனரை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பவர்ஃபுல்லான ஆன்டி வைரஸ் ஸ்கேனரை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, டெய்லி பேஸில் எப்படி நம்ம ஷெட்யூல் போட்டு வைரஸ் ஸ்கேனர் ரன் பண்ண வைக்கிறது, இது மூலமாக ப்ளே ஸ்டோர் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மெக்கஃபி நிறுவனத்துடைய அந்த வைரஸ் ஸ்கேனர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன்ஸு மால்வேர் அண்ட் ஸ்பைவேர் அப்ளிகேஷனா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ மெக்கஃபி பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தட் இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை இந்த ஃபீச்சர் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே மேலேருந்து லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியில் ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா ஆப் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப் செக்யூரிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது ஆப் ப்ரொடெக்ஷன், செகண்டாக இருக்கிறது கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட். இந்த கூகுள் ப்ளே ப்ரொடெக்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்னது தான், ஓகேங்களா. அதாவது கூகுள் நிறுவனம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபீச்சரை நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபீச்சரை இங்கேயே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நேராக டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடும். இதில் ஸ்கேனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் வைரஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லி கூகுள் நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய வைரஸ் ஸ்கேனர். இதுலேருந்து மேலே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. மறுபடியும் கேட்கும். இப்போ பாட்டமில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா மறுபடியும் இந்த மேலே இருக்கிற ஆப் ப்ரொடெக்ஷன் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போட்டிருக்கு பாருங்க, மேலே மெக்கஃபி அண்ட் சாம்சங் கீப் யுவர் ஃபோன் சேஃப் பை சர்ச்சிங் ஃபார் மால்வேர் அண்ட் சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி. மெக்கஃபியும் சாம்சங்கும் சேர்த்து இந்த மால்வேர் ஸ்பைவேர் ஒரு வைரஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய பில்டின் வைரஸ் ஸ்கேனர். இதில் ஸ்கேன் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். இதுக்கு முன்னால் மேலே ஆப் ப்ரொடெக்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் ரைட் சைடு பாருங்கள் 3 டாட் இருக்கும், 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே ஆப் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பாருங்கள், ஆப் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ் வந்து ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கங்க. ஆட்டோ ஸ்கேன் ஆப்ஸ் டெய்லி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. டெய்லியும் ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணால் போதும். உங்களுக்கு டெய்லியும் தேவைப்பட்டதுன்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஆட்டோ ஸ்கேன் வைல் இன்ஸ்டாலிங் ஆப்ஸ். வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப மட்டும் நான் ஸ்கேன் பண்ணுமான்னு கேட்குது. இது கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டிசேபிளில் இருந்ததுன்னா இதை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணும் பொழுது டர்ன் ஆன் கேட்கும், டர்ன் ஆனை கொடுத்துட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. இந்த மெக்கஃபியோட ப்ரொடெக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இதில் ஸ்கேன் ஃபோன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷன்லேயும்
வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடும். அதே மாதிரி நம்ம இப்போ ஷெட்யூல் போட்டதில் நம்ம கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை புதுசாக இன்ஸ்டால் பண்ணும் பொழுது வைரஸ் இருக்கா இல்லையாங்கிறதையும் சொல்லிடும். சப்போஸ் டு பி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வைரஸ் இருக்கா இல்லையாங்கிறதையும் சொல்லிடும். அதில் வைரஸ் இருந்தது அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணவே விடாது. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி மெக்கஃபி ஆன்டிவைரஸ் ஸ்கேனருங்கிறதுனால ஒரு அன்னோன் அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான பர்மிஷனை கொடுக்காது. சரிங்களா? அதனால் இன்ஸ்டால் பண்ணும் பொழுதே ரிமூவ் பண்ணிடும். இவ்வளவு அருமையான ஒரு ஃபீச்சர் நம்ம சாம்சங் மொபைல் இருக்கிறது இப்போ தான் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.